إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த வகுப்பில் ஜனாசாவுடைய சட்டங்களை குறித்து பார்க்க இருக்கிறோம். இறப்பதற்கு முன்னாடி இருந்து அடக்கம் செய்து முடித்ததற்கு பிறகு என்னென்னலாம் செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டத்திட்டங்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கோம். இதற்கு நம்ம எடுத்துக்கொண்ட புத்தகம் என்னன்னு சொன்னால் அஹ்காமுல் ஜனாயிஸ் வ பிதஉஹா, ஜனாசாவுடைய சட்டங்கள், ஜனாசாவில் நடக்கின்ற மார்க்கத்துக்கு முரணான பிதாத்துகள். இந்த புத்தகத்தை எழுதிய ஆசிரியர் யாருன்னு சொன்னால் இமாம் நாசிருத்தீன் அல்பானி. அவங்களுடைய பெயர் என்னன்னு சொன்னால் அபு அப்துல் ரஹ்மான் முஹம்மது பின் நூஹ் நாசிருத்தீன் அல்பானி. இவங்க ஒரு முஹத்தீஸ், ஹதீஸ் கலை வல்லுநர்களில் மிக பிரபலமான ஒரு இமாம். இவங்க அல்பேனியா என்கிற ஒரு நாட்டில் ஹிஜ்ரி 1333 ஆண்டில் பிறக்கிறாங்க. அது கிபி 1914 ஆண்டு. இந்த அல்பேனியா அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஐரோப்பாவுடைய தென்கிழக்கில் அமைந்திருக்கிற ஒரு நாடு. இவங்களுடைய வாப்பாவுடைய பேர் என்ன? நூஹ். இவங்க ஒரு தலை சிறந்த ஒரு மார்க் அறிஞர். இவங்க தலை சிறந்த ஒரு மார்க் அறிஞராக இருந்தாங்க. இந்த அல்பேனியா என்கிற நாட்டில் கொள்கை சம்பந்தமான அக்கீதா சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்கன்னா பரப்புகிறாங்க, ஏகத்துவ பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்த பகுதியில் வழிகேடுகள், அனாச்சாரங்கள், பிதாத்தான காரியங்கள், மார்க்கத்துக்கு முரணான வழிகேடுகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இனிமேல் இந்த நாட்டில் நம்ம இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு தன்னுடைய பையனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, டமாஸ்கஸ்க்கு போயிடுறாங்க. சிரியாவினுடைய தலைநகரம் டமாஸ்கஸ்க்கு என்ன செய்கிறாங்கன்னா வந்துடுறாங்க. அப்போ இமாம் அல்பானிக்கு ஏறக்குறைய 9 வயசு. அதற்கு பிறகு 20வது வயசில் ஹதீஸ் கலை சார்ந்த துறைகள் அனைத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஹதீஸ் சம்பந்தப்பட்ட தகவல்களையும் ஹதீஸ் துறை சார்ந்த எல்லா கலைகளையும் என்ன செய்கிறாங்கன்னா 20வது வயதுலேருந்து அவங்க கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவருடைய பிரபலமான புத்தகங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னு சொன்னால் சில்சிலத்துல் அஹாதீஸ் ஸஹீஹா, அது சஹீஹான ஹதீஸ்களுடைய தொடர்ன்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 18,000 ஹதீஸ்கள் அடங்கிய ஒரு கிதாப் அது. அதே மாதிரி சில்சிலத்து அல் அஹாதீஸில் லஈஃபா வல் மௌதுஆ, பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களுங்கிற அடிப்படையிலே ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி சிஃபத்து சலாத்தின் நபி மின தக்பீரி இல தஸ்லீம், தக்பீர் கட்டினதுலேருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதுருக்கிறாங்க அப்படிங்கிற தொழுகை சம்பந்தமான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க. அகீதத்து தஹாவியான்னு ஒரு கிதாப் உண்டு. அந்த கிதாபுக்கு இவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஷரஹ் எழுதியிருக்கிறாங்க. ஷரஹ் அல் அகீதத்தி தஹாவியா அப்படிங்கிற ஒரு கிதாபு. சஹீஹ் அத் தர்கீப் வ தர்ஹீப் அப்படிங்கிற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. லஈஃபு தர்கீப் வ தர்ஹீப், சஹீஹ் அத் தர்கீப் வ தர்ஹீப் அப்படிங்கிற ஒரு புக்கு. அதே மாதிரி லைஃப்ங்கிற அடிப்படையில் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அல் அஹாதீஸு அல் இஸ்ரா வல் மேராஜ், இஸ்ரா மேராஜ் விண்வெளி பயணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு பயணம், விண்வெளி பயணம் சம்பந்தமான ஹதீஸுகள் அடங்கிய ஒரு புத்தகத்தையும் அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய மௌத் எப்போன்னு சொன்னால் ஹிஜ்ரி 1420 ஆண்டு. அது கிபி 1999 ஆண்டில் அவங்க இறக்குறாங்க. அவங்கள வரலாற்றில் அல்பானி, இமாம் அல்பானி என்று அழைக்கப்படுறாங்க. அல்பானின்னு சொன்னால் அந்த அல்பேனியா என்கிற நாட்டில் அவங்க பிறந்ததுனால அந்த நாட்டோடு இணைத்து சொல்லுவாங்க அல்பானி அப்படின்னு சொல்லி. அது அரபுகளுடைய பழக்கம், தமிழ் மக்கள்கிட்டையும் அந்த பழக்கம் இருக்குது. சரி, இன்ஷா அல்லாஹ் நம்ம புத்தகத்துக்குள்ளே போகலாம். சரிங்களா? புத்தகத்தினுடைய பேர் என்ன மறந்துடக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கிறோம். அஹ்காமுல் ஜனாயிஸ் வ பிதஉஹா,
அஹ்காமுல் ஜனாயிஸ் வ பிதஉஹா, ஜனாசாவுடைய சட்டங்கள், ஜனாசாவில் ஏற்படுகின்ற பிதாஅத்துகள் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஜனாசா அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன? உயிரில்லாத உடம்புக்கு சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஜனாசான்னு சொல்லி சொன்னால் உயிரில்லாத உடம்புக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தைக்கு தான் ஜனாசா என்று சொல்லப்படும். ஜினாசா அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிற அந்த கட்டிலுக்கு பேர் தான் என்னது? ஜினாசான்னு சொல்லுவாங்க. ஜனாசா வைக்கப்படலை, அதுக்கு என்னது? சரீர் தான், கட்டில். வைக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு அந்த கட்டிலுக்கு பேர் ஜினாசா என்று சொல்லுவாங்க. சரி, அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத் தான், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். மரணத்திற்கு ஒரு சுவை இருக்குது, அந்த சுவையை அனுபவிக்காமல் என்ன செய்ய முடியாது, யாரும் இந்த உலகத்துக்கிட்டு பிரிய முடியாது. அப்போ பிறக்கிற எல்லாருமே உலகத்தில் ஒரு நாள் இறந்து தான் ஆக வேண்டும். ஆனால் இறப்பு என்பது அழிவு கிடையாது. இறப்பு என்பது அழிவா? கிடையாது. இறப்பு என்பது ரூஹ் இருக்கு இல்லையா, ரூஹு உடம்புல இருந்து வெளியேறுது, அவ்வளோதான். நம்முடைய உயிர் இருக்குது இல்லையா, அந்த உயிர் இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போகுது, இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு செல்லுது. இன்னொரு உலகத்தினுடைய ஆரம்பம் தான் மரணம் என்பது. மரணம் என்பது இந்த உலகத்தின் முடிவு, இன்னொரு உலகத்தினுடைய ஆரம்பம். அப்போ மரணம் என்பது அழிவு கிடையாது, உடம்புக்கு தான் அழிவு, ரூஹுக்கு அழிவு கிடையாது. ரூஹு இருக்க தான் செய்யும். ரூஹு இல்லாமல் போகுமா? ரூஹுலாம் என்ன செய்யாது, மௌத்தா போகாது. ரூஹு இருக்க தான் செய்யும். அப்போது உடம்பிலிருந்து ரூஹு வெளியேறுது. அது எங்கே போகுதுன்னா ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு செல்கிறது. உடலில் இருந்து என்ன செய்யாது, பிரியுது. சரிங்களா? எல்லா திருமுறை குர்ஆனில் சொல்லலாம். சூரா ஜுமரில் 39வது அத்தியாயத்தினுடைய 42வது வசனம், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸு ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயம்சிகுல்லதி கலா அலைஹில் மௌத் வயுர்சிலுல் உஹரா. அல்லாஹ் அழகாக தெளிவாக சொல்லலாம். அல்லாஹு தான் ஆத்மாக்களை என்ன செய்கிறான், 2 சந்தர்ப்பங்களில் கைப்பற்றுகிறான், 2 நேரங்களில் உயிர்களை. எப்போ? ஒன்று தூங்கும்போது, இன்னொன்று மௌத்தாக போகும்போது. யாருக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை விதிச்சிட்டானோ, மரணத்தை நிர்ணயிச்சிட்டானோ, அவங்களுடைய ரூஹை அல்லாஹ் பிடிச்சி வச்சுக்கிறான். யாருக்கு மௌத்து அல்லாஹ் தஆலா விதியாக்கலையோ அவங்களுக்கு ரூஹை என்ன செய்யறான், அல்லாஹ் திருப்பி கொடுக்குறான். அதனால தான் நம்ம தூங்கும் பொழுது ஒரு துவா சொல்லிட்டு தூங்குவோம். என்ன துவா? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாஹியா. தினம் தினம் நம்ம மரணத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். இறைவா, உன்னுடைய பெயராலேயே நாங்கள் மௌத்தாகுகிறோம், உன்னுடைய பெயராலேயே நாங்கள் உயிர் பெற்று எழுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் இரவில். அப்போ தூக்கம் என்பது ஒரு சின்ன மரணம். அந்த தூக்கத்தின் பொழுது நம்முடைய ரூஹு யார் கண்ட்ரோலில் இருக்குது? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதே மாதிரி மௌத்தா போனதற்கு பிறகும் நம்முடைய ரூஹு அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் ரூஹு இருக்க தான் செய்யுது, ரூஹு இருக்க தான் செய்யுது. 2 சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய கரங்களில் இருக்குது. யாருக்கு அல்லாஹ் தஆலா மௌத்தை விதியாக்கிட்டானோ அவன் அல்லாஹ் தஆலா அந்த ரூஹை வச்சுக்கிறான், இன்னொரு உலகத்துக்கு அனுப்பி விட்டுறான். மௌத்தாகாதவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான், ரூஹை திருப்பி கொடுக்குறான். அதனால தான் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா, நாங்கள் மௌத்தா போனதற்கு பிறகு எங்களை உயிர் கொடுத்து எழுப்பிய இறைவா உனக்கே எல்லா புகழும் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம், அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறோம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னால், மா யஜிபு அலல் மரி, இறக்கும் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதர் மீது உள்ள கடமைகள் என்ன? இறக்கிற தருவாயில் ஒருத்தர் இருப்பார், இன்னும் அவர் நோயாளியாக இருப்பார். நோயாளியாக இருக்கிறவருக்கு தெரியும் நம்ம குடி சீக்கிரத்தில் இறந்துருவோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அவருக்கு சில கடமைகள் உண்டு, அவர் கடைபிடிக்க வேண்டிய சில கடமைகள் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்னால் விதியை நம்ம என்ன செய்யணும்னா நம்பணும். ஈமானுடைய கடமைகளில் 6 கடமைகளில் ஒன்று என்னது? விதியை நம்புறது. விதினா என்ன? எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தால் கூட அவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யாது, கீழே விழாது. இதுதானே? அப்போ எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன, அந்த இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் என்ன நினைக்கணும்னா,
நமக்கு அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்துருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய நாட்டம். நமக்கு அல்லாஹ் தஆலா வந்து ஏதோ நன்மையை நாடி தான் அல்லாஹ் செஞ்ச இந்த நோயை கொடுத்துருக்கிறான். இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கு தருவான். அப்போ அல்லாஹ்வுடைய விதியை நம்ம என்ன செய்யணும், அந்த இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடியவர் பொருந்திக்கிறணும். ஏன்னா இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு வந்து பல்வேறு விதமான சிரமங்கள் இருக்கும். மரண வேதனைன்னு சொல்லுவாங்க. அது அவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நோயில் தான் அவர் இருப்பார். அந்த நோயினுடைய வேதனை ஒன்று, மரணத்தினுடைய வேதனை, குடும்பத்தை பற்றியான சிந்தனை, மனைவியை பற்றிய சிந்தனை, பிள்ளைகளை பற்றிய சிந்தனை, கணவனை பற்றிய சிந்தனை, இதெல்லாம் இருக்கும் அவர். அப்போ இந்த இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன செய்வார், விரக்திக்கு போவார். அப்போ அது வரக்கூடாது என்பதற்காக மார்க்கம் நமக்கு சொல்லுது. அது எந்த ஒரு இக்கட்டான ஒரு மோசமான ஒரு சூழல் வந்தாலும் ஒரு இறை நம்பிக்கையாளர் விதியை நம்பிட்டாருன்னா அந்த விதியின் மூலமாக நமக்கு நிறைய லாபம் உண்டு. என்ன லாபம் அப்படின்னு சொன்னால், மனம் ரிலாக்ஸ் ஆகிடும். மனம் என்ன செய்யும், ரிலாக்ஸ் ஆகிடும். இது அல்லாஹ்வுடைய நாட்டாங்க, அதுதான் நடந்திருக்கு, அவ்வளோதான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம், ஆனால் அதில் ஃபெயில் ஆகிருப்போம். அப்போ என்ன நினைக்கணும், இதில் ஏதோ ஒரு ஹைர் அல்லாஹ் வச்சிருக்கிறான். நான் நல்லா தான் படித்தேன், ஆனால் நான் வந்து ஃபெயிலாக போயிட்டேன்னா என்ன நினைக்கணும், இதில் ஏதோ ஒரு அல்லாஹ் நன்மை வச்சிருக்கிறான், அல்லாஹ் விதிச்சுட்டான், அல்லாஹ் நாடிட்டான், ஏதோ சம்திங்கிறாங்க, ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கதா கதரில் நினைச்சினோம், பழிய போட்டுறணும், நம்பணும். இல்லைன்னு வச்சுக்கிறோம், அந்த நம்பிக்கையில் பலகீனம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, என்ன பண்ணுவாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது. இவ்வளோ சிரமப்பட்டு படித்தோம், நம்ம வந்து என்ன செய்ய முடியலை, பாஸ் ஆக முடியலையே அப்படிங்கிற விரக்தியில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒன்று ரொம்ப சாதாரணமான நபர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கெட்ட வார்த்தைகளை போடுவாங்க, அல்லது ஒரு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள், தவறான வார்த்தைகள், இதெல்லாம் வாயிலிருந்து வரும். அதையும் தாண்டி போச்சுன்னா என்ன செய்வாங்க, தற்கொலைங்கிற முடிவுக்கு வருவாங்க. இதுதான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்னா நடைமுறையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இறக்கும் தருவாயில் இருக்கிறவருக்கு வந்து இந்த நம்பிக்கை இருக்கணும். என்ன நம்பிக்கை, விதியின் மீது நம்பிக்கை வைக்கணும். இது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படின்னு நம்பணும். அதே நேரத்தில் பொறுமையை என்ன செய்யணும், மேற்கொள்ளணும். இது முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு நபிமொழி என்னன்னு சொன்னால், 2999வது நபிமொழியாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அஜபன் லி அம்ரில் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையானுடைய காரியத்தை குறித்து நான் ஆச்சரியப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இன்ன அம்ரஹு குல்லஹு ஹைருன் வலைஸ தாக்க லிஅஹதின் இல்லா லில் முஃமின், ஒரு இறை நம்பிக்கையாவுடைய காரியங்கள் அனைத்திற்கும் அவனுக்கு கூலி உண்டு, அது அவனுக்கு தவிர வேறு யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை தருகிறதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னு சொன்னால், அவனுக்கு ஏதாவது ஒரு இன் அசாபத்து சர்ரா ஷக்கர ஃபகான ஹைரன் லஹு, அவனுக்கு ஏதாவது ஒரு நன்மை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அவன் என்ன பண்ணுறான், அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செய்கிறான், அல்லாஹ்வை புகழ்கிறான், அது அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. அதே நேரத்தில் வைனா அசாபத்துஹு லர்ரா சபர ஃபகான ஹைரன் லஹு, அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமோ சோதனையோ தீங்கோ ஏற்பட்டால் அதற்காக அவன் பொறுமை காக்கிறான், அதற்காக அவனுக்கு என்ன செய்கிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது, அதுவும் அவனுக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ராக்கில் தான் நம்ம வந்து ஒரு இறை நம்பிக்கையால் பயணத்தை மேற்கொள்ளணும். எந்த ட்ராக்கில் நமக்கு ஒரு நன்மை கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் துள்ளக்கூடாது. நிறைய பேர் நம்ம வந்து என்ன செய்யலாம், சமூகத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு 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 அந்தஸ்தோ ஒரு பதவி உயர்வோ அல்லது பொருளாதாரத்தை ஹை லெவலில் வந்துட்டாலோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு அவங்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு காரியம் வரும் பொழுது மற்றவர்களை மட்டம் தட்டுறது, தங்களை பெரிய ஆளாக நினைக்கிறது, பத்தியா அப்படி சொல்லி என்ன செய்கிறது, எல்லாம் என்னுடைய சுய முயற்சியினால் நடந்தது, இதுக்காண்டி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டது, இப்படிலாம் இந்த மாதிரிலாம் என்ன செய்கிறாங்கன்னா சொல்லக்கூடியவங்களை பார்க்குறோம். ஆனால் ஒரு இறை நம்பிக்கையால் அப்படி இருக்கக்கூடாது. என்ன பண்ணால் எந்த உச்சாணிக்கு போனாலும் என்ன செய்யணும், அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை என்ன செய்யணும், புகழணும். அதே மாதிரி ஒரு சிரமமோ கஷ்டமோ வந்துச்சுன்னு சொன்னால் என்ன பண்ணணும், பொறுமை காக்கணும். என்னடா இது நம்ம அப்படி தான் என்ன தான் பண்ணணுமோ, அப்படி ஒரு மார்க்கத்து முன்னாள் அடிப்படையில் நடக்கவே இல்லையா என்றெல்லாம் புலம்பாமல் பொறுமை என்ன செய்கிறது மேற்கொள்ளும் பொழுது அது அவருக்கு நன்மையாக அமைஞ்சிடும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு 2 சூறாக்களை நம்ம வந்து முன்னாடி கூட வகுப்பில் ஏதோ ஒரு வகுப்பில் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சூரத்து தக்காசுர், அதே மாதிரி சூரத்து நஸ்ர், 2 அத்தியாயம். இந்த மனசில் வச்சுக்கணும் எப்பொழுதுமே. என்னன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா வந்து அல்ஹாக்கும் தக்காசுர் ஹத்தா ஜுர்து தக்காசுர் இல்லை கௌசர், சரியா, இன்ன ஆத்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி ரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அல்லாஹ் தஆலா சொன்னால், நபியே உமக்கு கௌசர் என்கிற ஒரு தடாகத்தை கொடுத்துருக்குறோம்,
அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் உங்களுடைய ரப்பை தொழுது அவனுக்கு மட்டுமே அறுத்து பலியிடுவீராக அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரசூலுல்லாவுக்கு ஒரு உயர்ந்த கிரேடை கொடுக்குறான். அது என்ன கிரேடு? வறுமை நாளில் உங்களுக்கு கௌசர் அப்படிங்கிற ஒரு நீர் தடாகம். அந்த நீர் தடாகத்தை சுற்றி ஏராளமான வானத்தில் எந்த அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கோ எண்ண முடியாத அளவுக்கு உண்டான குவளைகள் இருக்கும். அந்த குவளைகளில் தான் அவங்க என்ன செய்வாங்க, தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அந்த தண்ணியை எடுத்து குடித்தா அதுக்கப்புறம் என்ன செய்யாது, தாகமே ஏற்படாது. அதுதான் முதல்ல சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் என்ன செய்வாங்க, மக்களுக்கு நீர் புகட்டுவாங்க. அதுக்கப்புறம் சொர்க்கத்தில் போய் குடிக்கிற தண்ணீர் இருக்குதா இல்லையா, அது மது ஆறாக இருக்கும், பாலாறு இருக்கும், தேனாறு இருக்கும், இன்ன பிற பானங்கள்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து டேஸ்ட்டுக்கு தான் குடிப்பாங்க, தாகத்துக்கல்ல. இப்போ முதல்ல இந்த கௌசருங்கிற தடாகத்தில் உள்ள தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டோன்னா தாகம் தீர்ந்துடும். அப்போ இவ்வளோ மகத்தான ஒரு கிஃப்டை ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்குறான். ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், பதவி இதெல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் மறந்துடுவான், பெருமை வந்துடும், ஆட ஆரம்பிச்சிருவான். இப்போ அல்லாஹ் சொல்ல இவ்வளோ பெரிய அந்தஸ்தை கொடுத்துருக்குறோம், நீ என்ன பண்ணு, ஃபசல்லி, இப்பவும் தொழும். முன்னாடி தொழுதுகிட்டு இருந்தல்ல, ஒரு உயர்ந்த ஒரு கிரேடை கொடுத்துருக்குறோமா, அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், அப்பவும் என்ன தான் என்ன செய்யணும், வணங்கணும், எனக்காக மட்டும்தான் நீங்கள் அறுத்து பலியிடணும். அதே மாதிரி இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய உதவியும் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வரும் பொழுது மக்கள் என்ன செய்வாங்க, கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள்ளே வருவாங்க. சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் வஸ்தக்ஃபிரு. அப்படிதானே, ஃபஸப்பிஹ், அவ்வளோ கூட்டம் வரும் பொழுது, நமக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும் பொழுது, நமக்குன்னு ஒரு பின்னாடி ஒரு கூட்டம் வரும் பொழுது ஒரு மனிதனுக்கு என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக கிபிர் வரும், பெருமை வந்துடும். இப்போ இவ்வளோ நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சாதாரண நபர்கள் தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க, ஒரு சில பெரிய பணக்காரங்க வந்தாங்க, அவ்வளோதான். இப்போ இஸ்லாம் வந்து ஹை லெவலில் வரப்போகுது, மிகப்பெரிய ஒரு வெற்றி வரப்போகுது, இறைவனுடைய உதவி வந்துருச்சுன்னா அப்போ மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, இஸ்லாத்துக்கு கூட்டம் கூட்டமாக வந்துடுவாங்க. வந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தருக்கு என்ன வரும், பெருமை வரும், அல்லாஹ் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவார், அவர் பெருமை அடிப்பார், ஆணவம் பண்ணுவார், அகம்பாவத்தில் ஏதாவது அழிச்சாட்டியம் பண்ணுவாங்க. அப்பவும் அல்லாஹ் சொல்கிறான் ஃபஸப்பிஹ், அப்பவும் உன்னுடைய ரப்பை தஸ்பீஹ் பண்ணுங்க, உன்னுடைய ரப்பை பெருமைப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, வஸ்தக்ஃபிரு, அவன்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்கிறான். அப்போ என்ன விளங்கணும்னு சொல்லி சொன்னால், அதாவது நமக்கு ஒரு நன்மையான காரியம், மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விஷயம், நம்முடைய கிரேடை கூட்டுகின்ற ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் பண்ணணும், அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கணும், அல்லாஹ்வை புகழணும். சோதனையோ கஷ்டமோ இன்னலோ வந்துச்சுன்னா என்ன செய்யணும், பொறுமை காக்கணும். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு குறிப்பாக இது எல்லா தரப்பு மக்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று. ஆனால் குறிப்பாக இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யணும், பொறுமை என்ன செய்யணும்னா மேற்கொள்ளணும். சரி, ரெண்டாவதாக என்னன்னா நல்லெண்ணம் கொள்ளணும், அல்லாஹ்வின் மீது என்ன செய்யணும், நல்லெண்ணம் வைக்கணும், நிராசை அடையக்கூடாது. இந்த நல்லெண்ணம் வைக்கிறதுனா என்ன, முஸ்லீமில் 2877வது நபி மொழியாக இடம்பெற்றிருக்கிறது, லா யுமினு அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினுல் தன்ன பில்லாஹி அஸ்ஸ வஜல். உங்களிலே ஒருவர் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளாமல் மரணிக்க வேண்டாம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்றதுனா என்ன, இறக்கும் தருவாயில் என்ன செய்யணும், நிராசை வந்துடக்கூடாது, கூலியை எதிர்பார்க்கணும், ஆதரவு வைக்கணும். அல்லாஹு தஆலா என்ன மன்னிப்பான், என்னுடைய தவறுகளை எல்லாம் பொறுத்து கொண்டு எனக்கு நன்மையை தருவான், என்னை சொர்க்கத்துக்குள்ள அல்லாஹு தஆலா அனுப்பி வைப்பான் என்கிற ஒரு ஆதரவு, அதுதான் நல்லெண்ணம் வைக்கிறது. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம்னா அல்லாஹு தஆலா என்ன செய்வான், நம்ம ஒருத்தட்ட ஒரு பொருளாதார உதவி தேடி போகிறோம், ஒரு செல்வந்தர் என்ன நினச்சிட்டு போவாங்க, அவர் தருவார், அது நல்லெண்ணம் தானே, அது தருவாரா தரமாட்டாராங்கிறது ரெண்டாவது. சரியா? ஆனால் ஒரு நல்லெண்ணத்தோடு தான் அவர் போவார். இது எல்லாவற்றையும் தாண்டியது தான் என்னது, இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அல்லாஹ்வின் மீது என்ன செய்யணும், நல்லெண்ணம் கொள்ளணும். அல்லாஹ் தஆலா என்ன மன்னிக்காம போயிட்டு என்ன பண்ணுறது, நரகத்துக்கு அப்படி, அது ரெண்டாவது. அப்போ நல்லெண்ணம் என்றால் என்னென்னா நிராசை அடைஞ்சிடக்கூடாது. என்னடா நான் என்னத்தை தான் பண்ண வாழ்க்கையில், எந்த நன்மையும் செய்யலை, எப்படி எனக்கு நரகம் தான், இவங்க நரகத்தில் போட்டு அல்ல என்ன வாட்ட போகிறான், அவ்வளோதான் என்னுடைய சாப்டர் இவ்வளோ. இந்த மாதிரி நிராசையில் வந்து என்ன செய்வான், சில பேர் பேசுவாங்க இறக்கும் தருவாயில், அது கூடாது. அல்லாஹ் என்ன செய்வான், மன்னிப்பான், எனக்கு நன்மையை தருவான், எனக்கு கூலியை தருவான், என்னை சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புவான், எனக்கு பாவ மன்னிப்பு தருவான், அவனுடைய கருணையும் கிருபை எனக்கு கிடைக்கும் சொல்லி என்ன செய்யணும், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்க்கணும். சரிங்களா? சரி, அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறது ஒன்று,
ரெண்டாவது பயமும் இருக்கணும். இறக்கும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன வேணும்? பயம் இருக்கணும், அதே நேரத்தில் ஆதரவும் இருக்கணும். திருமீதியில் 983வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ் இமாம் அல்பானி ஹசன் அப்படிங்கிற தரத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இது லைஃபான ஒரு ரிவாயத். மற்ற அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா இதை லைஃபுங்கிற தரத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. என்னன்னு சொன்னால், ஒரு இளைஞர் இறக்கும் தருவாயில் இருக்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட போய் கேட்குறான், கைஃப தஜிதுக்க, எப்படி பாருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அந்த இளைஞன் சொல்கிறான், வல்லாஹி யா ரசூலுல்லாஹ் இன்னி அர்ஜுல்லாஹ வ இன்னி அகாஃபு துனூபி. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருளை நான் எதிர்பார்க்கிறேன். அல்லாஹ் எனக்கு கூலியை தரணும், நன்மையை தரணும், என்னை அழகான முறையில் அல்லாஹ் மௌத்தாக்கணும், சொர்க்கம் தரணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்? அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய தவறுகளை குறித்து நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யஜ்தமி ஆனி ஃபி கல்பி அப்தின் ஃபி மிஸ்லி ஹாதல் மௌத்தின் இல்லா அஅதாஹுல்லாஹு மா யர்ஜு வ ஆமனஹு மிம்மா யகாஃபு. இந்த தருணத்தில் எந்த சூழ்நிலையில்? இறக்கும் இந்த தருவாயில், இறக்கும் இது போன்ற தருவாயில் ஒரு அடியானுடைய உள்ளத்தில் இந்த 2 பண்புகளும் ஒன்று சேர்ந்திருந்தால் அல்லாஹு தஆலா அவருக்கு எதை எதிர்பார்க்கிறாரோ அதை கொடுப்பான். ரெண்டாவது, எதை விட்டும் அவர் பாதுகாப்பு தேடுகிறாரோ, எதை கண்டு அவர் பயப்படுகிறாரோ அதிலிருந்து அவருக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவான். இறக்கும் தருவாயில் ஒருத்தர்கிட்ட என்ன இருக்கணும்? ஆதரவு இருக்கணும், அதே நேரத்தில் பயம் இருக்கணும். ஆனால் எது மேலோங்கி இருக்கணும்? ஆதரவு மேலோங்கி இருக்கணும், பயப்படக்கூடாது. அப்போ 2 இருக்கணும். இறக்கும் தருவாயில் ஒருத்தர்கிட்ட இந்த 2 பண்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை என்ன எதிர்பார்ப்பாரு? கூலி எதிர்பார்ப்பார், அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்ப்பார், அல்லாஹ்வுடைய கருணை எதிர்பார்ப்பார், சொர்க்கத்தை எதிர்பார்ப்பார். அதை அல்லாஹ் அவர் கொடுப்பான். ரெண்டாவது, எதை பயப்படுறாரு? அவருடைய தவறுகளுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்டுடுவோமோ அப்படின்னு பயப்படுறாரு. நரகத்தில் எல்லாம் போட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அந்த பயத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு பாதுகாப்பு தருவான் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம என்ன செய்கிறோம்? ஹதீஸில் பார்க்குறோம். சரி, அடுத்தது, இப்போ இறக்கும் தருவாயில் இருக்கிறவருக்கு அது ஒரு கஷ்டம்தான், அவ்வளோதானே? அவர் நோயினால் அவர் இருப்பார், அவருக்கு அது ஒரு பயங்கரமான வேதனையை உண்டாக்கும். அதுவே அவருக்கு ஒரு சோதனை. அதனால் அவர் என்ன பண்ணக்கூடாதுன்னா, மரணத்தை என்ன செய்யக்கூடாது? எதிர்பார்க்கக்கூடாது, ஆசைப்படக்கூடாது. இப்போ கடுமையான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அவர் இருப்பார், இறக்கும் தருவாயில் இருக்கிறவர். அப்போ அவர் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, நம்ம சீக்கிரமாக மௌத்தா போயிடணும், அல்லாஹ் கிட்ட துவாக்கக்கூடிய, அல்லாஹ் எனக்கு யாருக்கெல்லாம் மௌத்து வருது, எனக்கு சீக்கிரமாக மரணத்தை கொடுத்துறியா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது புகாரியில் 5673வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், லை யுத்கில அஹதன் அமலுஹு அல் ஜன்னா. சரியா? உங்களில் யாரையும் அவருடைய அமல் சொர்க்கத்திற்குள் நுழைவிக்காது. அமலை வச்சு சொர்க்கம் போக முடியுமானா போக முடியாது. அமலை வச்சு சொர்க்கத்துக்குள்ளே போக முடியுமா? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? அமல் வேணும். ஆனால் அந்த அமலை வச்சு சொர்க்கம் போயிடலாமா? போக முடியாது. சொர்க்கம் போகிறதுக்கு அமல் ஒரு காரணம், அவ்வளோதான். ஆனால் அந்த அமலே சொர்க்கம் போகிறதுக்கு காரணமாக இருக்குமானா இருக்காது. அப்போ சகாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்குறாங்க, வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்குமா உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்துக்குள்ளே அனுபவிக்காது? ஆமாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமாம், என்னுடைய அமலும் என்னை என்ன செய்யாது? சொர்க்கத்துக்குள்ளே நுழைவிக்காது. இல்லா யதகம்மதனி அல்லாஹு பி ஃபضலின் வ ரஹ்மத்தின். அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய கிருபையும் இருந்தால் மட்டும்தான் நான் என்ன செய்வேன்? சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். அல்லாஹ் அவனுடைய அருளாலும் அவனுடைய கருணையாலும் என்னை சூழ்ந்து கொண்டாலே தவிர அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, அல்லாஹ் என்ன செய்யணும்? நம்மளை நேசிக்கணும். அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய அன்பும் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். ஆனால் அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய கருணையும் அல்லாஹ்வுடைய கிருபையும் கிடைப்பதற்கு எது காரணமாக இருக்குது? அமல் காரணமாக இருக்குது. அமல் செய்யணும். அந்த அமலின் மூலமாக அல்லாஹ்வுடைய கிருபையை என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுடைய அன்பை நம்மளால் பெற முடியும். அப்போ அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? சொர்க்கத்துக்குள்ளே போக முடியும். அப்படி சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, வலா யத்தமன்ன என்ன அஹதுக்கும் அல் மௌத்த, உங்களில் யாரும் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். இம்மா முஹ்சினன் ஃபலஅல்லஹு ஐ யஸ்தாத ஹைரன் வ இம்மா முசியன் ஃபலஅல்லஹு ஐ யஸ்தஅதிப. என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் நல்லவராக இருந்தால், மௌத்தை யாரும் எதிர்பார்க்காதீங்க, அவர் நல்லவராக இருந்தால் நன்மையை கூட்டிக் கொள்வதற்கு
அது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஒருத்தர் நல்லவராக இருக்கிறார், அவர் ஒரு கஷ்டம் வந்து சோதனை வந்துச்சு, உடனே மரணத்தை எதிர்பார்த்துடக்கூடாது. அவர் என்ன நினைக்கணும்னு சொல்லி சொன்னால், சரி நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம், நல்ல காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், கூடுதலாக அமல் செய்வதற்கு இது ஒரு சான்ஸு அப்படின்னு அவர் நினச்சிக்கிறோம். ரெண்டாவது, அவர் கெட்டவராக இருந்தால் நாம் திருந்துறதுக்கு ஒரு சான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு நினைக்கணும். அவர் இம்மா முசியன் அல்லவோ எஸ்தாத்திப, அவர் திருந்தக்கூடும். புரிஞ்சா? அவருக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு மரணத்தை ஏன் அது வரும்போது வந்துட்டு போட்டோம். இப்போ நமக்கு நடக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தினால மரணத்தை எதிர்பார்க்கலாமா? எதிர்பார்க்கலாம். அது வரும்போது என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும், கெட்டவனாக இருந்தால் நம்ம திருந்துறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. நல்லவங்களாக இருந்தால் கூடுதலாக நம்ம என்ன செய்ய முடியும், அமல் செய்ய முடியும். அதே மாதிரி முஸ்னத் அஹ்மதில் 26,874வது நபிமொழியாக ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய தந்தைன்னு சொல்லுவாங்க, சிறிய தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்க்க போகிறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஃபதமன்னல் மௌத், மரணத்தை ஆசைப்படுறாரு, சீக்கிரமாக மௌத்தா போனால் நல்லா இருக்குமேன்னு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, யா அப்பாஸ், யா அம்மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையே, பெரிய தந்தையே, அப்பாஸே, லா தத்தமன்னல் மௌத், நீங்கள் மரணத்தை ஆசைப்படாதீங்க. இன்குந்த முஹ்சினன், முன்னாடி சொன்ன அதே மாதிரியான கருத்தில் அமைந்த ஹதீஸ் தான். நீங்கள் நல்லவங்களாக இருந்தீங்கன்னா தஸ்தாது இஹ்சானன் இலா இஹ்சானிக்க, நீங்கள் ஏற்கனவே நன்மை செஞ்சுருக்கிறீங்க, நன்மையோடு எக்ஸ்ட்ரா நன்மை நீங்கள் கூட்டிக்கிறீங்க, அது உங்களுக்கு ஹைருன் லக்க, உங்களுக்கு நன்மையாக அமைஞ்சிடும். ஃபைன் குந்த முஸிஅன் ஃபைன் துஆஹிர தஸ்தஅதிப் ஹைருன் லக்க, நீங்கள் கெட்டவராக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஃபைன் துஆஹர, உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டால் திருந்துவதற்கான ஒரு சான்ஸாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு நன்மை தான். நீங்கள் கெட்டவராக இருக்கிறீங்க, இப்போது உங்களுக்கு ஆயுள் கூட்ட தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் திருந்துறதுக்கு அது ஒரு சான்ஸாக எடுத்துக்கிறீங்க, அதுவும் உங்களுக்கு நன்மை தான். அதனால் ஃபலா தத்தமன்னல் மௌத், நீங்கள் என்ன செய்யாதீங்க, மரணத்தை ஆசைப்படாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து சொல்கிறாங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரும்போது புகாரில் 5671வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. என்னன்னு சொன்னால், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, லா யத்தமன்ன என்ன அஹதுகுமுல் மௌத மின் துர்ரின் அஸாபஹு, உங்களில் ஒருத்தருக்கு ஏதாவது கஷ்டமோ சிரமமோ ஏற்பட்டால் அந்த சிரமத்திற்காக வேண்டி, சோதனைக்காக வேண்டி மரணத்தை விரும்ப வேண்டாம். ஃபைன்கான லாபுத்த ஃபாயிலன், ஒரு காலம் அப்படி கேட்க வேண்டிய ஒரு சூழல் வருது, கஷ்டம் பயங்கரமான சிரமமாக இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் மரணத்தை விரும்பணும், எதிர்பார்க்கணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா எப்படி சொல்லட்டும், ஃபல் யக்குல், அவர் சொல்லட்டும், அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி வதவஃபனி இன்கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி, இறைவா நான் வாழ்வது எனக்கு சிறப்பாக இருந்தால், நன்மையாக இருந்தால் என்ன வாழவை, நான் மௌத்தா போகிறது தான் எனக்கு நன்மைன்னு சொல்லி சொன்னால் என்ன மௌத்தாக்கிடு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன மௌத்தாக்கிரு அப்படின்னு கேட்கக்கூடாது. அவருக்கு ஏற்பட்ட ஒரு சிரமத்தில் மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய முறைகளை தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கட்டம் வந்துச்சு, சோதனை பயங்கரமான சிரமமாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்ன மௌத்தாக்கிரு அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருதுன்னா அவர் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி துஆ கேட்கணும், அல்லாஹும்ம அஹீனி மா கானத்தில் ஹயாத்து ஹைரன்லி வதவஃபனி இதா கானத்தில் வஃபாத்து ஹைரன்லி, நான் வாழ்வது எனக்கு சிறப்பாக இருந்துச்சு, நான் என்ன வாழவை, மௌத்தாக போகிறது தான் எனக்கு சிறப்பாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் என்ன மௌத்தாக்கிரு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்க சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் மரண தருவாயில் இருக்கக்கூடியவர் கடைபிடிக்க வேண்டிய வேறு கடமைகள்லாம் உண்டு, பிறருக்கு அவர் என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிற தகவல்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். இன்ஷா